ஒரு மனிதன் உலகத்தை வெல்ல ஆசைப்பட்டான். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் இருந்தது. அவனுடைய மிகப்பெரிய எதிரி அவனுக்குள்தான் இருந்தான். நாம் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்கிறோம், பின்னால் வருந்துகிறோம். அப்படி பேசக்கூடாது, அப்படி கோபப்படக்கூடாது, அந்த முடிவு தவறு. ஆனால் அந்த நேரத்தில் நம்மை யார் கட்டுப்படுத்தினது? நம்ம அறிவா? இல்லை, நம்ம உணர்ச்சிதான். மனம் ஒரு அரசாட்சியைப் போல. அதில் 2 ஆட்சியாளர்கள். ஒன்று அறிவு, மெதுவாக யோசிக்கும், ஆனால் சரியான முடிவு எடுக்கும். மற்றொன்று உணர்ச்சி, வேகமாக செயல்படும், ஆனால் பல நேரம் நம்மை தவறாக இழுத்துச் செல்லும். உணர்ச்சி ஆட்சி செய்தால் நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு வார்த்தை யாராவது சொன்னால் அது ஒரு சத்தம் மட்டும்தான், ஆனால் நம்ம மனம் அதற்கு அர்த்தம் கொடுக்கும். அவன் என்னை மதிக்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிகழ்வு சிறியது, நம்ம மன விளக்கம் பெரியது. இதை மாற்ற ஒரு ரகசியம் இருக்கிறது. பதில் சொல்லும் முன் 5 வினாடி அமைதியாக இரு. அந்த 5 வினாடி உணர்ச்சியை நிறுத்தும், அறிவுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுக்கும். தினமும் ஒரு நிமிடம் உன்னிடம் கேள். நான் இன்று எதற்கு கோபப்பட்டேன்? எது என்னை அதிகமாக பாதித்தது? இந்த கேள்விகள்தான் உன் மனத்தின் கதவை திறக்கும் சாவி. மற்றவர்களை வெல்வது பெரிய வெற்றியில்லை, உன் மனதை வெல்வதுதான் உண்மையான வெற்றி. உலகம் உன்னை தோற்கடிக்காது, கட்டுப்பாடில்லாத உன் மனமே தோற்கடிக்கும். அதை புரிந்து கட்டுப்படுத்தினால் நீ வாழ்க்கையில் தோற்கவே முடியாது. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.